திமுக முழுக்க முழுக்க எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையில் போதைப்பொருள் நடமாட்டன்றது சர்வசாதாரணமாகிவிட்டது. இப்போ ஒரு திமுகவில் இருக்கிறவங்களே உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதாவது தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. ஒரு ஜாஃபர் சாதிக் என்பவர் கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே வந்து போதைப்பொருள் கடத்தி டெல்லியில் பிடிபட்டு, டெல்லியில் வந்து அதை கைப்பற்றப்பட்டு இன்றைக்கும் தலைமறைவாயிட்டிருக்காரு. இப்போ பொதுமக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி என்ன? கிட்டத்தட்ட வந்து பல வருஷமாக வந்து அவர் வந்து இந்த தொழில் செய்திருக்க நிலையில் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்து அயலக பிரிவில் வந்து திமுக அயலக பிரிவில் ஒரு துணைத் தலைவரோ ஏதோ ஒரு பொறுப்பு மாநில அளவில் கொடுக்கப்படுது. கட்சியில் கொடுக்கப்படுதுன்னா அப்போது அயலக பிரிவுன்றது எந்த ஒரு கட்சியிலையும் கிடையாது. அப்போ திமுகவில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா அப்போ போதைப்பொருள் வந்து கடத்துவதற்கு ஒரு பிரிவா என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. போதைப்பொருள் கடத்துவதற்கு ஒரு பிரிவா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதில் இதை மத்திய அரசில் விடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு இளைஞர் சமுதாயத்தை, அதே போல் வந்து பொதுமக்களை, மாணவ மாணவர்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து சீரழிக்கின்ற, தமிழ்நாட்டை சீரழிக்கின்ற ஒரு விஷயம். இது கடுமையாக இருந்து அவரை வந்து கைது செய்யணும். கைது செய்வது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல், ஏன்னா வந்து ஒரு மாஃபியா கேங்குன்னும் போது இதெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அவர்களெல்லாம் வந்து கைது செய்யணும். குறிப்பாக வந்து திமுக வந்து அவர்களோட வந்து அந்த உறவு வைத்திருக்க நிலையில் இவருடைய அந்த நிதி அவரை பிடிச்சா தெரிஞ்சிடும். இப்போ வந்து அன்றைக்கி பேசுனதை வச்சு இப்போ பொதுச் செயலாளர் ஒரு ஆர்ப்பாட்டம் 4ஆம் தேதி வந்து அறிவிச்சிருக்காரு. சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபெற்றிருக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக. அது ஒரு பக்கம். ஆனாலும் கூட இடையில் வந்து மத்திய அரசு எந்தவித ஒரு சுணக்கம் காட்டாமல், ஏன்னா இது ஒரு தமிழ்நாட்டை சீரழிக்கின்ற விஷயம், ஒரு இந்தியாவை சீரழிக்கின்ற விஷயன்றதுனால கடுமையான நடவடிக்கை எடுத்து திமுகவோ இது யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பார், அந்த நிதி கொடுத்துருப்பார், தேர்தல் நிதி. அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் யாரெல்லாம் அவர்கிட்ட போய் வாங்கியிருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதே போல் வந்து முழுக்க முழுக்க வந்து யாருக்கு பணம் கொடுத்தாங்களோ அதை வந்து விசாரணை செய்து அவரெல்லாம் சட்டத்தை நிறுத்தணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு திமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்க ஒரு கட்சியினுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர் மட்டும் இல்லாமல் அவருடைய வந்து மகனாக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு மகள், யார் மருமகள் கீர்த்திகா. அந்த கீர்த்திகா ஒரு மங்கை என்ற ஒரு திரைப்படம், அந்த மங்கை திரைப்படத்திற்கு ப்ரொடியூசர் யாருன்னா ஜாஃபர் சாதிக் தான். ப்ரொடியூசர் பொறுத்தவரை ஜாஃபர் சாதிக். அப்போது இவர் வந்து டிஜிபிகிட்டே வந்து போய் அவார்டு வாங்குறாரு. அப்போ டிஜிபிகிட்ட அவார்டு வாங்கும்போது அவங்கள பேக்ரவுண்டை விசாரிக்க வேணாமா? இவர் எப்படிப்பட்டவர், இவர் வந்து அவார்டு எதுக்காக தரோம், அப்படி வந்து இவருடைய பின்னணி என்ன, அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வந்து விசாரித்து டிஜிபிகிட்ட சொல்ல வேணாவா? அதனால் திமுகவும் வந்து ஒரு தன்னுடைய மருமகள், ஸ்டாலினுடைய மருமகள், அதே போல் உதயநிதியுடைய மனைவி ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு ப்ரொடியூசர் வராங்கன்னா அதுக்கு வந்து இவருடைய பின்னணி என்ன அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்க வேணாவா? அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பணம் வாங்குறதெல்லாம் வாங்கியிருக்காங்க போல தான் தெரியுது இன்றைக்கி. அதில் வாங்கினவங்கலாம் கண்டிப்பாக வந்து சட்டத்துக்கு நிறுத்த வேண்டியது மத்திய அரசுடைய ஒரு கடமை. மத்திய அரசு இதில் சுணக்கம் காட்டாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாஃபியா குங்கு எப்படி ப்ளே பண்ணியிருக்கு, இந்தியாவில் எப்படி இவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, விளையாடி இருக்காங்க போதைப் பொருளில், அதே போல் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த நிதி எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, குறிப்பாக திமுக கட்சிக்கு கொடுத்ததெல்லாம் வெளிக்கொணர வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. எனவே அதை வந்து சுணக்கம் காட்டாமல் உடனடியாக வந்து அது நடவடிக்கை எடுப்பது தான் ஒரு பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் கூட. தேர்தலுக்கு முன்பு திமுக அலையன்ஸ்ல வந்து ஒரு ஷேக் இருக்குன்னு சொல்லி நீங்க ரெகுலராகவே வந்து பேசிட்டு வரீங்க. இப்போ வரைக்கும் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ்ல வந்து அந்த இழுபறி எழுதிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போது அவர் திரு செல்வ பெருந்தகையினுடைய அந்த கருத்துக்கள் பார்த்தா கொஞ்சம் வந்து ஒரு பிரேக்கிங் ஆகிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து யாரையும் போய் வந்து கெஞ்சலை, புரியுதுங்களா? நீங்கள் வாங்கன்ட்டுன்னு எங்களை பொறுத்தவரை சரி இல்லையா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவில் வந்து எங்களுக்கு பயந்தே, குறிப்பாக வந்து அவசரமாக ஏன் முடிக்கிறாங்க? அவசரமாக உடனே ஒப்பந்தம், உடனே கையெழுத்து, உடனே வந்து வெளியிடுறாங்க, உடனே வந்து தொகுதி பங்கீட்டுக்குள்ளே எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. இதில் அவசரம் காட்ட வேண்டியது அவசியம் என்னென்னா, விட்டால் வந்து எங்கே போவாங்க? ஆப்ஷனு ஏடிஎம்கேக்கு வருவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து எந்த கட்சிக்கும் வரக்கூடாது.
என்ற அடிப்படையில் பயந்து காலில் வந்து விழாத குறையா கெஞ்சி இன்றைக்கி வந்து சீக்கிரம் அவசர அவசரமாக முடிக்க பார்க்குறேன். இது அவருடைய வந்து ஒரு தோல்வி பயமோ, அதே பார்த்து எங்கள் மேலே உள்ள அந்த ஒரு அச்சத்தை தான் அவங்க வந்து நிச்சயமாக திமுகவுடைய அந்த அவசரத்தன்மை நிச்சயமாக காட்டுது. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி சரிதானே, சொன்னது போல் இன்னும் தேர்தல் வந்து இன்னும் மார்ச் செகண்ட் வீக் 2வது வாரத்தில் அறிவிப்பு செய்யப்படலாம். அப்படி அறிவிப்பு செய்யப்படும் போது அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாள் இருக்கிற நிலையில் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் மலிந்தால் கடை தெருவுக்கு வந்து தான் ஆகணும். யார் யார் எங்கெங்கே ஜம்ப் பண்ணி எங்கெங்கே போகிறாங்கன்றதெல்லாம் இன்னும் 10 நாள் வந்து தெரிஞ்சிடும். அது வரல வந்து இன்டர்வல். ஓகே, அதிமுக கூட்டணி எந்த அளவுல இருக்கு சார்? அதிமுக கூட்டணி நிலை எப்படி இருக்கு? ஒரு முடிவு வந்து எட்டப்படல இல்லையா? யாருமே வந்து இன்னும் வராத ஒரு சூழல் தானே இருக்கு. இல்லை இப்போது பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் நம்முடைய இதே மாளிகையில் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, எங்களுடைய தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். ஸோ அதுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அரசியல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அது கடைசி காலகட்டங்களில் வரல, புரியுதுங்களா? நேற்று வந்து இப்போ எங்கள் தலைமை வந்து ஏற்றுக்கிட்டு வர்றது கட்சிகள் ரெடியாக இருக்குது. அதனால் எந்தெந்த கட்சிகள்ன்றது நான் இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறது உசிதமாக இருக்காது. அதனால் எங்கள் கட்சி தலைமை ஏற்றுட்டு வருகின்ற நிலையில் எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணியில் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது இல்லையா? எலெக்ஷனுக்கு இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முந்தைய 2-3 நாளில் கண்டிப்பாக வந்து எங்கள் தலைமையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி இருக்குன்றத கண்டிப்பாக வந்து பொதுச் செயலாளர் கட்சியும் அறிவிக்கும். பிஜேபி அலையன்ஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்துன்றதை வந்து பல விஷயங்களில் வந்து உறுதிப்படுத்திட்டீங்க. ஆனால் உங்களை தவிர அதிமுக நிர்வாகிகள் யாருமே பிஜேபியை வந்து விமர்சனம் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியல. இந்த தேர்தல் வந்து மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். ஸோ பாஜகவை அட்டாக் பண்ணி அதிமுக பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு திமுக வந்து ஒரு மாற்று அரசு. திமுகன்றது ஒரு என்ன சொல்கிறதுனா எங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு. திமுகவை பொறுத்தவரை மக்கள் விரோத அரசு. திமுகவை பொறுத்தவரை போதை வந்து தவழுகின்ற அரசு. திமுக பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட அரசு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வண்டலூரில் ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவருக்கே பாதுகாப்பு இல்லை. அவரை வெடிகுண்டு வீசி வெட்டி தாக்குதல் பண்ணிவிட்டு கையும் எடுத்து வெட்டி தூக்கின்னு போயிட்டானுங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான அளவுக்கு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைந்து இருக்கின்ற ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தலைமை செயலகத்திலேயே செக்ரட்டரியேட்லேயே வெடிகுண்டு வீச போகிற சொல்லி ஒரு மிரட்டல் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தா அந்த சைடு போக முடியல, போலீஸில் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு கலாச்சாரம், அதே போன்று போதை கலாச்சாரங்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலை இருக்கிற நிலையில் மோசமான மாநிலம். இந்தியாவில் த ஒஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆளுகின்ற இந்த விடிய அரசு ஆளுகின்ற தமிழ்நாடு தான். அந்த வகையில் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரும். அந்த வகையில் எங்களுடைய வந்து அந்த அரசு பொறுத்தவரை எங்களுக்கு பிடிக்கலாம் கூட, தமிழ்நாட்டு நலன் அடிப்படையில் மத்திய அரசு பொறுத்தவரை இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,42,000 கோடி ரூபாய், அதாவது வந்து சென்ட்ரல் ஃபண்ட்லேருந்து விடுவிச்சிருக்கு. அதில் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஃபண்டு எவ்வளோ? மொத்தமே வந்து 7,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு 25,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்முடைய மாநிலத்திலேருந்து வரி வருவாய் மூலமாக மத்திய அரசுக்கு போவது பல லட்சம் கோடி. ஆனால் நமக்கு கிடைப்பதோ யானை பசிக்கு சோளப்பொரி, புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு துரோகம் மத்திய அரசு நிச்சயமாக செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க 17 வருஷம் இருந்து எங்களை மாதிரி கூட பேசல, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நலன் பதிக்கல. உதாரணத்துக்கு நான் ஒன்றே சொல்கிறேன், சேல் டேக்ஸ்லேருந்து வேட் மாறிச்சு. சேல் டேக்ஸ்லேருந்து வேட் போகும்போது அப்போ 7,000 கோடி நமக்கு தரணும். அம்மா பல முறை நேரில் வந்து பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்துனாங்க, பல முறை வந்து நாங்கள் வந்து அம்மா சார்பில் நாங்கள் போய் வலியுறுத்திருக்கோம். ஆனால் அந்த 7,000 கோடி தரவே இல்லை. அப்போ ஏன் காரணம் என்னென்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே ரூல் பண்ணுது, நாம் எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி. ஆனால் எங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையில் அது மத்திய அரசு வந்து ஒரு பாராபட்ச தன்மையோடு, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு வெண்ணெய் ஒரு கண்ணிலும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும், வடக்குக்கு நிலையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையம், வடக்குக்கு ஒரு நிலையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையம், அந்த நிலையை வந்து நிச்சயமாக வந்து இந்த மத்திய அரசை பொறுத்தவரை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடாது. அதை வரி பகிர்வுன்றது வந்து ஒரு சீரானதாக, ஒரு நியாயமானதாக, சம அளவில் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.
ஆனால் இதை கூட அவங்க வந்து கேட்க வந்து சும்மா சொல்லுவாங்க ஒழிய இதுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சி, ஒரு கட்சினா திமுக தான். ஓகே.